அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அது பாருங்கள். இஃப் இன் எக்ஸசைஸ் 5.21 ஒரு எக்ஸசைஸை ரெஃபர் பண்ணுறாங்க. அதை நான் என்னென்னு காமிக்கிறேன், இப்போ பார்த்துக்கிடுவோம். அப்புறம் அதை என்ன ப்ராப்ளம் பார்ப்போம். தி ஸ்பீட் ஆஃப் தி ஸ்டோன் இஸ் இன்க்ரீஸ்டு பியாண்ட் தி மேக்ஸிமம் பெர்மிசிபிள் வேல்யூ. அந்த ஸ்டோனுடைய சுற்றக்கூடிய வேகம் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் வேல்யூவை தாண்டிச்சுனா and the string breaks suddenly, which of the following correctly describes the trajectory of the stone after the string breaks? இந்த இதில் எது அந்த சூழ்நிலை விளக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸ் 5.21 என்னன்னு நம்ம என்ன பார்த்தா தான் இது நமக்கு விளங்கும். அது என்னன்னு பார்த்துடலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, a stone of mass 0.25 kg tied to the end of a string, ஓகே, ஒரு 0.25 kg மாஸை ஒரு நூலில் கட்டியிருக்காங்க. இஸ் விர்ல்டு ரவுண்ட், விர்ல்னா சுற்றப்படுது. இன் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 1.5 மீட்டர். அது சுற்றக்கூடிய ரேடியஸ் எவ்வளவு இருக்கு, 1.5 மீட்டர். வித் ஸ்பீட் ஆஃப் 40 ரெவல்யூஷன் பெர் மினிட் இன் ஹரிசாண்டல் பிளேன். ஹரிசாண்டல் பிளேனில் சுற்றப்படுது. திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹரிசாண்டல் பிளேனில் சுற்றப்படுது. ஸோ அதில் எல்லா இடத்துலையும் கிராவிட்டியோடைய எஃபெக்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, what is the tension in the string? What is the maximum speed with which the stone can be whirled around if the string can withstand a maximum tension of 200 Newton? அப்படிதான் இந்த கேள்வி. சரிங்களா, இப்போ பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ள சுச்சுவேஷனை ஒரு தடவை பார்த்துக்கிடுவோம். ஸோ கேமரா அப்படியே போர்டுக்கு வரட்டும். ஓகே, ஸோ சுச்சுவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் தி சென்டர் பாயிண்ட். இது ஒரு நூல் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்குடைய முனையில் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு கல்லை கட்டியிருக்காங்க. கல்லை விரில் பண்ணுறாங்க. இட் இஸ் விரில்டு. எங்கே, இந்த தளத்தில் ஹரிசாண்டல் பிளேனில். அது சுற்றக்கூடிய வேகம் 40 RPM. இதுதான் சூழ்நிலை. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, திடீர்னு நூல் என்ன ஆயிடுச்சு, அந்து போயிடுச்சு. இந்த நூல் அந்து போயிடுச்சு. இந்த படம் பிள்ளைங்களுக்கு மனசில் இருக்கட்டும், அப்போ தான் திருப்பி நாங்கள் பேசும்போது அங்கே புரியும். ரைட், அந்து போயிடுச்சு. அப்போ என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ரைட், இப்போ மறுபடியும் இங்கே வந்துட்டோம். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, தி ஸ்டோன் மூவ்ஸ் ரேடியலி அவுட்வர்ட்ஸ். ரைட், தி ஸ்டோன் ஃப்ளைஸ் ஆஃப் டான்ஜென்ஷியலி ஃப்ரம் தி இன்ஸ்டன்ட் தி ஸ்ட்ரிங் பிரேக்ஸ். தி ஸ்டோன் ஃப்ளைஸ் ஆஃப் அட் அன் ஆங்கிள் வித் தி டேஞ்சன்ட் whose magnitude depends on the speed of the particle. ஸோ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் கொஸ்டின். லெட் அஸ் எக்ஸாமின் தி சிச்சுவேஷன். மறுபடியும் இங்கே வருவோம். சரிங்களா, ஸோ லெட் அஸ் எக்ஸாமின் தி சிச்சுவேஷன். ஸோ இப்படி தான் நூல் இருந்தது. இது ஹரிசாண்டல் பிளேனில் சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கல் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. ஓகே, அந்த கல் இந்த மாதிரி என்ன இருக்கு, இந்த மாதிரி கல் என்ன செஞ்சுருக்கு, கட்டப்பட்டிருக்கு. ஸோ இட் இஸ் வித் திஸ் வெலாசிட்டி. இப்போ நூல் அந்த போயிடுச்சு. அப்போ கல் எங்கே போகும், ஒரே நேர்கோட்டில் போகும். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஃப்ரிக்ஷன் எதுவும் இல்லாட்டி போயிட்டே இருக்கும். ஏன்னா எப்போ இந்த நூல் அந்து போதோ, அந்து போனவுடனே அதுக்கான சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும் டென்ஷனும் ஒன்று கேன்சல் பண்ணி இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தது இல்லையா, அது போயிடும். ஸோ தெர் இஸ் நோ டென்ஷன், தெர் இஸ் நோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அப்போ என்ன ஃபோர்ஸ் மிச்சம் இருக்குது, இது இப்படி வந்த உடனே அதுக்கு பழசெல்லாம் மறந்துடும் இல்லைங்களா, அங்கே அந்து போயிடுச்சு. பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரிலாம் ஞாபகம் இருக்காது, புதுசாக பிறந்த மாதிரி. அப்போ அதுக்கு என்ன டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்குது, என்ன டைரெக்ஷனில் வெலாசிட்டி இருக்குது, நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. அது என்ன சொல்லுது, ஒரு பொருள் எந்த திசையில் இயங்கிக்கிட்டு இருக்கோ வேறு ஃபோர்ஸ் இப்போ செயல்படலை, இதுவும் செயல்படலை, வேறு ஃபோர்ஸ் எதுவும் செயல்படலைன்னா திஸ் இஸ் சென்ட்ரிபீட்டல், திஸ் இஸ் டென்ஷன். செயல்படலைன்னா என்ன திசையில் இயங்கிக்கிட்டு இருக்கோ அந்த திசையில் போயிட்டே இருக்கும். மீனிங் அது அதனுடைய டேஞ்சன்ட் டைரெக்ஷனில் போயிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த கேள்வி என்ன ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க, ஸ்டோன் மூவ்ஸ் ரேடியலி அவுட்வர்ட்ஸ். அப்படின்னா அப்படி சுற்றிக்கிட்டு இருக்குன்னா இப்படி போகுமா, இப்போ தான் பார்த்தோம், போகாது. அடுத்து, தி ஸ்டோன் ஃப்ளைஸ் ஆஃப்னா பறந்து போயிடுறது. டேஞ்சென்ஷியலி ஃப்ரம் தி இன்ஸ்டன்ட் தி ஸ்ட்ரிங் பிரேக்ஸ். டேஞ்சென்ஷியலாக பறந்து போகுமா, ஆமாம். அப்போ நம்ம என்ன செஞ்சோம், வி இன்வெஸ்டிகேட். இப்போ தான் நம்ம அதை அனலைஸ் பண்ணோம். தி ஸ்டோன் ஃப்ளைஸ் ஆஃப் அட் அன் ஆங்கிள் வித் தி டேஞ்சன்ட் whose magnitude depends on the speed of the particle. No. டேஞ்சென்ட்டுக்கு அதுக்கு என்ன இருக்காது, எந்த ஆங்கிளும் இருக்காது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணணும் அனாலிசிஸ்க்கு. ஏன்னா இங்கே ஹரிசாண்டல் பிளேன் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் அது வெர்டிக்கல் பிளேன்லேயே சுற்றலாம்.
it may revolve in a vertical plane. ஸோ வெர்டிக்கல் பிளேனில் சுற்றினா என்ன நடக்கும்னா, அது அதனுடைய டாப் பொசிஷனில் அந்த போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல அதுக்கு வெறுமனே டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி தான் இருக்கும். ஆனால் கிராவிட்டி ஃபங்க்ஷன் ஆகும். அதன் காரணமாக அது நேராக போக முடியாது. இட் இஸ் accelerated downwards due to acceleration due to gravity. அதனால் it takes the path sorry so it takes the path of the parabola. ஒரு பேரபோலாவுடைய பாதையை எடுக்கும். சப்போஸ் அது எதில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா, வெர்டிகல் டைரெக்ஷனில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா. ஸோ திஸ் இஸ் த திங் பிள்ளைங்களா. இதே சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி மற்ற எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.